ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கேட்டிருக்காங்க. அதுல பாத்தீங்கன்னா சல்ஃபர் burn plus of oxygen, carbon burn plus of oxygen, silica plus calcium oxide gives calcium silicate, sodium plus coin gives sodium coin. இது எல்லாமே நம்ம எதிர கொண்டு வரலாம்னா காம்பினேஷன் ரியாக்ஷன்ல கொண்டு வந்துறோம். ஆனா S+O2 வும் C+O2 CO2 plus அந்த வெப்பம் வந்துருதா அப்ப அது எக்ஸோதெர்மிக் ரியாக்ஷன் சொல்றோம். அதே மாதிரி இதுக்கு இது ரெண்டையும் வேற எதுக்கு சொல்லலாம், இது ரெண்டையும் வேற சொல்லலாம்னா ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் கூட நம்ம சொல்லலாம். ஸோ இதே ஒரு இந்த 3 ரியாக்ஷன் கொடுத்து நம்ம அதுக்குள்ள 3 டைப் ஆஃப் கெமிக்கல் ரியாக்ஷன் கொண்டு வர முடியும். காம்பினேஷன், ஆக்சிடேஷன், எக்ஸோதெர்மிக் இது 3ஐயும் கொண்டு வரலாம். அடுத்தது next reactions பாத்தீங்கன்னா HCl2O decomposition of mercury oxide, decomposition of calcium carbonate, decomposition of sodium chloride, decomposition of silver bromide. இந்த மூணு இருக்கு, 4 இருக்கு, silver 4 இருக்கு. இதுல நம்ம decomposition பார்த்தா மொத்தம் 3 types of decomposition இருக்கு. ஒன்னு வந்து thermolysis, அடுத்து electrolysis, அடுத்து photolysis. இப்படி 3 reactions இருக்கு. இதுல வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம இது எடுத்துப்போம். கால்சியம் கார்பனேட் நம்ம ஹீட் பண்ணோம்னா நம்ம கார்பன் டை ஆக்சைடு கேஸ் லிபரேட் ஆகும் பிளஸ் கால்சியம் ஆக்சைடு. இவ்வளவுதான் இது. அடுத்து பாத்தீங்கன்னா இத பாருங்க சோடியம் குளோரைடு. இத வந்து நம்ம எலக்ட்ரிசிட்டி பாஸ் பண்ணி Na+Cl குளோரின் கேஸ் னு பிரிக்கிறோம். சோடியம் மெட்டல் பிளஸ் குளோரின் கேஸ். இதுக்கு பேர் எலக்ட்ரோலிசிஸ் னு சொல்லுவோம். எலக்ட்ரோலிசிஸ் கான்செப்ட்ல இது வரும். இது பாத்தீங்கன்னா இது வந்து சில்வர் புரோமைட் வந்து சில்வர் பிளஸ் புரோமினா டீகம்போஸ் ஆகுது. இதுக்கு வந்து sunlight, in presence of sunlight we can do this reaction. So இது எல்லாமே எதுல வரும்னா decomposition reactionல வரும். ஃபர்ஸ்ட் அது வந்துறேன். இது வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம். ரெண்டுமே டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன் வரும். அதுக்கு பேசிக்கா நம்ம பசங்களுக்கு என்ன சொல்லணும்னா நம்ம புக்ல பேஜ் நம்பர் 141ல ரியாக்டிவிட்டி சீஸ்னு கொடுத்திருப்பாங்க. இது பையன் தெளிவா தெரிஞ்சாதான் இதுக்குள்ள நீங்க போக முடியும். அவன் கேட்பான் ஏன் வந்து ஹைட்ரஜனை ஜிங்க் டிஸ்பிளேஸ் பண்ணுதுன்னு சொல்லணும். அதுல நீங்க ரிப்போர்ட் பண்ணணும். ஹைட்ரஜனை விட ஜிங்கோட ரியாக்டிவிட்டி வந்து அதிகமா இருக்கு, மோர். ஸோ இட் டிஸ்பிளேஸ் ஹைட்ரஜன் டு ஃபார்ம் ஜிங்க் குளோரைட், ஹைட்ரஜன் கேஸ் லிபரேட் ஆகும்னு சொல்லணும். இங்கே பாத்தீங்கன்னா இந்த லாஸ்ட் இந்த சீரிஸ்ல லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா காப்பர், சில்வர், கோல்டு, பிளாட்டினம் அப்படின்னு 4 இது வரும். அதெல்லாம் வந்து என்னன்னு சொல்லுவோம்னா லீஸ்ட் ரியாக்டிவ் மெட்டல்ஸ். ஹைட்ரஜனோட லீஸ்ட் ரியாக்டிவ். அப்ப இந்த காப்பர் சல்ஃபேட் இருக்கக்கூடிய காப்பர் வந்து Fe டிஸ்பிளேஸ் பண்ணும். அந்த ரியாக்டிவ் சீரிஸ்ல பாத்தீங்கன்னா காப்பரை விட டாப்ல இருக்கு Fe மேல இருக்கு. அப்ப என்ன பண்ணுதுன்னா காப்பர் டிஸ்பிளேஸ் பண்ணி ஃபெரஸ் சல்ஃபேட் நம்ம பிராக்டிகலா செஞ்சா நல்லா தெரியுது. காப்பர் சல்ஃபேட் வந்து ப்ளூ கலரா இருக்கும். நீங்க அயன் நெயில போட்டீங்கன்னா ஃபேட்ஸ் காப்பர் சல்ஃபேட் கலர் வந்து ஃபேட் ஆகும். சோ அதுல நம்ம தெரிஞ்சுக்கலாம் டிஸ்பிளேஸ் ஆயிருக்குன்னு. இது வந்து டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன். சிம்பிள் டிஸ்பிளேஸ்மென்ட். இது lead nitrate plus potassium is lead iodide plus KNO3 சொல்லுவோம். இதுல வந்து டபுள் டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன் இருக்குது. இதுல என்ன ஆகும்னா ரெண்டு அயானுக்குள்ள தான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். அதாவது ஒரு கேட்டையான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும், இல்ல ஆனியான் எக்ஸ்சேஞ்ச் ஆகும். ஒரு கேட்டையான் ஒரு ஆனியான் எக்ஸ்சேஞ்ச் ஆகாது. அப்ப பார்த்தா லெட் வந்து பொட்டாசியம் டிஸ்பிளேஸ் பண்ணுது, பொட்டாசியம் வந்து லெட் டிஸ்பிளேஸ் பண்ணிட்டு இப்படி கிடைக்கக்கூடிய ப்ராடக்ட்ல நமக்கு ரெண்டு டைப் ஆஃப் ப்ராடக்ட் கிடைக்கும். ஒன்னு வந்து சால்யூபிள், இன்னொன்னு இன்சால்யூபிள். எது இன்சால்யூபிளா இருக்கோ தட் வில் கெட் as a precipitate. இன்னொன்னு வந்து aqueous ஃபார்ம்ல அப்படியே இருக்கும், வாட்டர்ல அப்படியே ஃபுல்லா கரைஞ்சிருக்கும். இதுக்கு பேர் டபுள் டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன் சொல்லுவோம். இதுக்கு இன்னொரு பேர் கூட இருக்கு. டபுள் டிஸ்பிளேஸ்மென்ட் ரியாக்ஷன் ஒரு பேர் வந்து precipitation ரியாக்ஷன் சொல்லுவோம். அப்படினா மெட்டாதீசிஸ் ரியாக்ஷன் சொல்லுவோம். புக்ல இருக்கு மெட்டாதீசிஸ் ரியாக்ஷன். இதுக்கு ரெண்டு பேர் இருக்கு. அதையும் நம்ம பசங்க சொல்லிடுவோம். இது நம்ம பார்க்காதது வந்து இது ஒன்று.
NaOH plus HCl gives NaCl plus water. இது வந்து acid plus base gives salt and water, which is known as neutralization reaction. இது வந்து பாத்தீங்கன்னா ஆர்கானிக்ல வரும். அதாவது ப்ரோபேன் சொல்லுவோம். ஆக்சிடேஷன் பண்ணும்போது ஹைட்ரோகார்பனை எப்போ நம்ம வந்து பேர்ன் பண்ணாலும் கார்பன் டை ஆக்சைடு ஆகும், ஹைட்ரஜன் வந்து வாட்டர் ஆகும், இன் பிரசன்ஸ் ஆஃப் ஹீட்டோட லிபரேட் ஆகும். அப்படி பார்க்கும்போது உங்களுக்கு கார்பன் டை ஆக்சைடு ப்ளஸ் வாட்டர் ப்ளஸ் ஹீட், இது வந்து நம்ம பேர்னிங் ரியாக்ஷன் தான் சொல்லுவோம். அதாவது வந்து ஆக்சிடேஷன் ரியாக்ஷன் சொல்லுவோம். காமனாக பார்த்தீங்கன்னா ஆர்கானிக் ரியாக்ஷன்ஸில் ஹைட்ரோ கார்பனை பேர்ன் பண்ணால் என்ன கிடைக்கும்னா கார்பன் கிவ்ஸ் கார்பன் டை ஆக்சைடு, ஹைட்ரஜன் கிவ்ஸ்